வணக்கம் 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 மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுமாராக தான் இருக்கீங்க. சுமாராக இருந்தாலும் வந்து சூப்பராக இருக்கீங்க சொல்லணும். that's a confidence right there. எப்படி நேரத்தை இப்படிலாம் கிடத்த வேண்டியிருக்கு தக்காளி ரைட். இந்த வீடியோவில் வந்து ஃபயர் கப்பிங் அப்படின்ற ஒரு ஹெல்த் டெக்னிக்கை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம ஜாக்கி ஜான் கராத்தே கிட்டில் ட்ரை பார்க்கருக்கு ஃபயர் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார்ல, அந்த ட்ரீட்மெண்ட் தான். அது உண்மையான ட்ரீட்மெண்ட் கிடையாது. உண்மையான ட்ரீட்மெண்ட் வந்து ஃபயரையும் கப்பையும் ஒரு கிளாஸ் பல்பையும் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், பின்ன நம்ம ஃபயர் என்ன ஏதோ தேங்காய் எண்ணெய் எடுத்து தாக்கின மாதிரி. என்ன ஜாக்கி ஜூலி, நான் எப்போ சுட்டி டிவிக்கு போகிறேன்னு தெரில. ஓகே, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆனால் சின்ன வயசில் ஜாக்கி ஜான் மாதிரி பண்ணுறோன்னு நானும் என் தம்பி ஹேண்ட் சானிடைசர் வச்சு பண்ண வேலை இருக்கேன் பா. பட் அது அவ்வளோ ரியலாக இருக்கும். இப்படி ஹேண்ட் சானிடைசர் ஃபயர் வச்சு தேய்ச்சி சார் இப்போ நினச்சாலும் லைட்டாக ஃபீலிங்காக தான் இருக்குது. ஞாபகம் வருதே அந்த ஃபீலிங்கில்ப்பா. ஹேண்ட் சானிடைசர் ஃபயரில் வச்சு தேய்ச்சாச்சு கை சுட்டுக்கிட்டேன், அந்த ஃபீலிங்கு. ரைட்டு, ஓகே ரைட்டு. ஆமாம், இப்போது இந்த 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 ஃபயர் கப்பிங் அப்படின்ற இந்த ஹெல்த் டெக்னிக் வந்து ஏன்ஷியன் சைனாலையும் ஏன்ஷியன் ஈஜிப்ட்லேயும் கண்டுபிடிச்சாதான் வந்து ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. ஆமாம், அது வந்து சுமார் ஒரு 1500 BC இருக்கும். அப்போ வந்து வேட்டையராஜான்னு ஒரு ராஜா வந்துட்டு இருந்தார். ஆமாம், அவருக்கு கூல்ல எனக்கு வந்து இந்த சந்திரமுகி மூவி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்படி ஹிஸ்டாரிக்காக போனோன்னே அப்படி அந்த வயசான அந்த முப்புசாரி வரை அப்படி டக்குன்னு நாங்கள் அப்படி அங்கே விட்டேன். சரியா கூல் எங்கே விட்டேன். அப்போ வந்து ஒரு 1500 BC இருக்கும். அப்போ வந்து ஆப்வியஸ்லி அந்த கிளாஸ் பல்ப்லாம் இருக்காது இல்லையா. அப்போ வந்து அனிமல் ஹார்ன்ஸையும் பேம்பு இதையும் வச்சு தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் இதுக்கு இந்த டெக்னிக் வந்து ஈஜிப்டோட சைனாவில் தான் வந்து நிறைய ஃபேமஸ்ஸு. ஆமாம், அது ஏன்ஷியன்ட் சைனாவோட ப்ரெசன்ட் சைனாலே தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இனிமேல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆமாம், அந்த ப்ரெசன்ட் சைனாலேருந்து தான் மற்ற உலகத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து தெரியவும் வந்திருக்கு. ஆமாம், அதில் ஒரு விஷயம் இருக்குது, நான் அப்புறம் வரேன். இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, I'll explain, no problem, because I'll explain a lot of things well, பிகாஸ் சின்ன வயசில் நான் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட முக்கிய லட்சியமாகவே இருந்தது. ஆமாம், முக்கிய கோலாகவே இருந்தது. ஆமாம், அதோடு சேர்ந்து நிறைய லட்சியம் இருந்தது. பட் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் சார். என்ன ஒரு பயணம், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். வா எங்கே விட்டேன். இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த கிளாஸ் பல்புக்குள்ளே ஃபயரை விடுவாங்க. ஆமாம், இந்த கிளாஸ் பல்புக்குள்ளே காட்டனை வச்ச ஃபயரை வச்சு இந்த காட்டன் ஃபயரை அப்படி உள்ளே விடுவாங்க. அப்படி ஃபயரை உள்ளே விட்டோடனே அந்த கிளாஸ் பல்புக்குள்ளே ஏர்லாம் பேர்ன் ஆகி வேக்யூம் கிரியேட் ஆகிடும். ஆமாம், அப்போ அந்த வேக்யூம் கிரியேட் ஆன கிளாஸ் பல்பை நம்ம அப்படி பாடி மேலே ஒட்டி வச்சோன்னா அப்படி நம்ம பாடியை இழுத்தி சக் பண்ணி பிடிச்சி அப்படி ஒட்டிக்கிடும். ஆமாம், இப்படி தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஆமாம், ஸோ அதில் வந்து நிறைய மெரிட்ஸும் இருக்குது, அதில் ஒரு டிமெரிட்டும் இருக்குது. அதை என்னென்னு அப்படி பார்த்துடலாம். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உண்மையிலேயே சைனாவில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு சந்தேகம் தான். ஆமாம், விசாரித்து பார்க்கணும். இதுவும் போதிர்மன் மாதிரி நம்ம ஊரில் எவ்வளோ நாங்கள் தான் போய் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி சைனா வர்றேன்டாடே வர்றேன். ஆனால் டேய், போதிர்மன் உங்கள் ஊருக்கு வந்தது தான் வந்தார், அவரை விட்டுருக்கலாம். அவரை விடாமல் அங்கேயே லாக் பண்ணி குங்ஃபு உங்களுக்கே வச்சுக்கிட்டு அதை வச்சு என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்க. வேறு லெவல்ரா, வேறு லெவல். உங்களுக்கு கற்றுக்கணும் வேறு லெவல். ஓகே ரைட்டு, இப்போ மெரிச்சுக்கிட்டே போயிடலாமா நன்மைகள். ஓகே, ஃபஸ்ட்டு மெரிட். ஆமாம், ஃபஸ்ட் நன்மை. ஆமாம், ஃபஸ்ட் மெரிட் என்ன வந்து பெயின் அண்ட் மசில் டென்ஷன் ரிலீஃப். எப்படி எப்பா, நான் அந்த ட்ரீட்மெண்ட் முதல்ல போகணுன்னு நினைக்கிறேன். எப்படி என்னன்னு தெரியல, இப்போலாம் வந்து ரொம்ப முதுகு வலி, எப்பா கை வலி கால் வலி. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து முதுகு பிடிச்சோட்டு நல்லா தான் இருக்கும். எப்படி ஐயோ சரி, ரொம்ப போகுது. கூலாக மம்மி டாடி கூலாக நீங்கள் நினைக்காமல் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு இல்லை. இருந்தால் நல்லா தான் இருக்கும். டேய் ட்ரீட்மெண்ட்டை பாடுறா, ஆஜிக்கிட்ட ஃபேக்டாக பாடுறா. ஓகே ஓகே, எங்கே விட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால் பார்த்தீங்களா. அப்படி வந்து இந்த கிளாஸ் பல்பை மேக்ஸிமம் வந்து முதுகில் தான் வச்சு எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே. மேக்ஸிமம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முதுகில் தான் வைக்கிறாங்க. அப்படி இந்த கிளாஸ் பல்பை அப்படி முதுகில் வச்சு எடுத்தாங்கன்னா அப்படி இந்த முதுகில் இருக்கிற மசில்ஸில் அப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடும். எப்படியே இந்த ஸ்ட்ரெச்சுன்ற வார்த்தையை கேட்டாலே ஜிம்னெலாம் பண்ணுற ஸ்ட்ரெச் தான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாள் ஜிம்முக்கு போயிருக்கேன், நான் வந்து பெருசாக ஸ்ட்ரெச்சே பண்ணதில்லைங்க, பெருசாக அந்தளவு பண்ணதில்லை. ஆமாம், என்றைக்கு இன்ஜுரி ஆகி சீனாவை போகுன்னு தெரில மக்களே. ஜிம்லாம் போனீங்கன்னா ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியம் மக்களே. நல்லா ப்ராப்பர் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே நான் இங்கே விட்டேன். இப்போ இந்த அப்படி பல்பை அப்படி வச்சு முதுகில் வச்சு எடுத்தாங்கன்னா அப்படி பேக் மசில்ஸ் அப்படி எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணி விடும். அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி விட்டால் அப்படி நம்ம முதுகில் இருக்கிற மசில்ஸ் பெயின்லாம் அப்படி ஜில்லுன்னு அப்படி கரைஞ்சி போயிடும். அப்படி ஜில்லுன்னு கரைஞ்சி போயிடும். அவ்வளோதான். இன்னும் தெரில, முன்னாடி சொன்ன பார்த்திங்களா ரொம்ப முதுகு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, ஏதோ வயசானக்கு வர மாதிரி இப்போவே
ஐயோ ஐயா அது ஏன் வயசானவங்க மட்டும் தான் அந்த கை கால் வெளிலாம் வரலாமா? ஏன் மற்றவங்களும் வரக்கூடாதா? என் வயசானவங்க இலக்கணம் போச்சா? எப்படி கேட்குறேன் எப்படி? ஏய் என்ன என்ன அமைதியாடுறா. எல்டர் பீப்புள், வயசு ஆக ஆக தான் உங்களுக்கு கைவலி கால்வெல்லாம் வரும்னு சொன்னேனே தவிர உங்களை எதுவும் தரக்குறைவாக எதுவும் பேசலை. அவன் தான் சொல்கிறான் நீங்களும் ஏதாவது ட்ரிகர் ஆகி ஏதாவது கொடி தூக்கிட்டு கிளம்பிடாதீங்க. எப்படி? ஐயோ யாருக்குமே கலர் ஏகப்பட்ட கொடி, நீங்களே ஏதாவது கலர் தூக்கிட்டு வந்துடாதீங்க, நாடு தாங்க அது. எப்படி? சரி கூல். செகண்ட் பெனிஃபிட் எப்படி? அப்படி சொல்லி தொடா. டேய் நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற. டேய் பிடிங்க அவனை, பிடிச்சி லாக் பண்ணுங்க அவனை. இன்னும் 2 வீக்ஸ்க்கு நான் அவனை பார்க்கவே கூடாது. பிடிங்க லாக் பண்ணுங்க தக்காளி. நீ ஒன்றும் நினைக்காதீங்க யார்டா இவன் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. இவங்க எல்லாரும் என்னோடய பர்சனாலிட்டிஸ். ஆமாம், என்னோட மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ். ஆமாம், நாங்கள் வந்து எப்பவுமே இப்படி தான் அப்பப்போ பேசிக்கிட்டே இருப்போம். ஆமாம், இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹாபி. எங்கே போய் முடியும் தெரில. ரைட், இப்போ இந்த செகண்ட் பெனிஃபிட் பார்த்துடலாமா? இது வந்து இம்ப்ரூவ்ட் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஹீலிங். ஆமாம். இப்போது இந்த கப்ஸ் இருக்கால, இந்த கப்ஸ் இருக்குல்ல, ஃபயர் கப்ஸு. ஆமாம், 12 o'clock மேலே நீங்கள் சேர் அடிக்கிற கப்ஸ் இல்லை. ஓகே காலே பட் அதெல்லாம் ஒரு வசந்த காலம். ஏய் தம்பி நீ பேக் வா போதும் உங்கள் மெமரிஸ்க்குலாம் போனது ஃபேக்டை பாருங்கள். ஓகே சில். இப்போது நம்ம முன்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கப்ஸ் வந்து அப்படி நம்ம முதுகில் ஃபயர் கப்ஸ் வந்து முதுகில் வச்சு எடுக்கிறாங்கன்னா அப்படி நல்ல முதுகு வச்சாங்க அப்படின்னு. அதே மாதிரியே ஃபயர் கப்ஸை அப்படி முதுகில் வச்சு எடுத்தாங்கன்னா அப்படி நம்ம முதுகில் வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடும். ஆமாம், பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடும். அப்படி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விடும்போது அப்படியே நம்ம டாக்ஸின்ஸ்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி அப்படி ஃப்ரெஷ் ஆக்சிஜன் ஈஸியாக டக்குன்னு கொண்டு வந்துடும். ஆமாம், டக்குன்னு கொண்டு வந்து உங்களுக்கு தேவையான டாக்ஸின்ஸ் எல்லாம் தேவையான ஆக்சிஜன்லாம் ஈஸியாக கொண்டு வந்து டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணி நல்ல பேக் மசில்ஸ் நல்லா ஹீல் ஆகிறதுக்கு நல்ல இதை வந்து ஹெல்ப் பண்ணும். டேய் ஏத்தாடா ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி சொன்னேன். ஏய் ஆனால் பிடிச்சி நிறுத்துங்க. அது வந்து ஜென்ரலாக சொன்னது. அது வந்து ஜென்ரலாக சொன்னது. இது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜிக்கல் ரீசன். பிடிச்சி லாக் பண்ண அவனை முடிச்சு விட்டான் போல தக்காளி. ஓகே நம்ம வந்து அடுத்த ஃபேக்ட்டுக்கு போகலாம். சரி ஓகே, தேர்ட் ஃபேக்ட். ஆமாம், தேர்ட் ஃபேக்டா பெனிஃபிட்ரா? ஓகே சரி, பழைய காமெடி தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, தேர்ட் ஃபேக்ட், தேர்ட் பெனிஃபிட். ஆமாம், ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன். அதாவது நானுமே வந்து கடந்த ஒரு 25 வருஷமாக பாஸ்ட் 25 இயர்ஸாக, அதாவது பிறந்ததுலேருந்து வச்சுக்கோங்களேன், பிறந்ததுலேருந்து வந்து ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு தான் வந்து ரூட் தேடிட்டு இருக்கேன். இன்னும் கிடச்ச பாடு இல்லை. ஏன்டா நீங்கள் வெறும் இந்த பல்பு ஃபயரே வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருவீங்களா? இல்லை புரியல எப்படி? பட் இது ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது போல். அதை லைட் அப்படின்னு பார்த்தோம். எப்படின்னா வந்து இப்போ இந்த பல்பு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பல்பு வந்து ஃபயர் பல்பு வந்து அப்படி முதுகில் வச்சு எடுக்கிறாங்க. அப்படி தானே? அது வந்து லைட்டாக நமக்கு ஒரு மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் நினைக்கிற மசாஜ் இல்லை. ஓகே அவ்வளோதான். ஓகே, அது வந்து லைட்டாக நார்மலாக அப்படி மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அந்த பல்பை வச்சு எடுக்கும்போது நம்ம பாடியில் பராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. எப்படி? பராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்னு அதை வந்து அது ஆக்டிவேட் பண்ணி விடுது. ஆமாம், ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி விடுறதுனால வந்து நம்ம பாடியில் வந்து ஹார்ட் ரேட்டு, ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, அதெல்லாம் ரெஸ்பிரேட்டரினா ப்ரீத்திங் ரேட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஸோ அதனால் அப்பப்போ அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் லைட்டாக அப்படி வச்சுருக்கேன். அது வந்து இந்த ஹார்ட் ரேட்டு, ப்ரீத்திங் ரேட்டு அது எல்லாத்தையும் அப்படி குறைக்கும். அதை அப்படி குறைச்சி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பாடியை ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். பாடியை ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குமா? உண்மையிலே புறப்போக்க பார்த்தா உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் குறைக்கும் போலையா? வாய்ப்பு அது எப்படி தெரியுங்களா? வாய்ப்பே இல்லை, நம்பவே மாட்டேன். எவ்வளோ பார்த்துட்டேன் நான், எவ்வளோ செக் பண்ணியிருப்பேன் நான், அதெல்லாம் நம்பவே மாட்டேன். வாய்ப்பே இல்லை. அது இருக்கட்டியா, இந்த டெக்னிக் வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு பேசாமல் மசாஜே பண்ணிட்டு போயிடலாமே. டேய் உன் வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? டேய் உன்னை வந்து நான் என் ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணதுக்காக உன்னை உருவாக்குறேன்டா. இப்போ நீ என்ன போட்டு லாக் பண்ணுறேன்? இப்போ வெரி சாரி மக்களே, கண்டென்ட் வந்து வேறு திசையை நோக்கி திரும்பி விட்டது. நான் வந்து இப்போ கேவலமாக மழுப்ப விரும்பவில்லை. ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ அடுத்த ஃபேக்டரியே போவோம். ஓகே, ஃபோர்த் பெனிஃபிட். ஆமாம், இட் இஸ் வெரி குட் ஃபார் லங்ஸ். இட் இஸ் ரியலி, திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி குட் ஃபார் லங்ஸ். ஹவுஸ் இங்கிலீஷ் ஐஸ்னா பிகாஸ் நான் பேசிக்கலி ஸ்டடி இன் இங்கிலீஷ் ஸ்கூல். பட் முக்கால்வாசி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல இங்கிலீஷ் படத்தை பார்த்தேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டேட். பிகாஸ் சின்ன வயசுலேயே ஏர்டெல் டிடிஎஸ்லாம் வச்சு இங்கிலீஷ் சேனல் பார்க்க வச்சேன். தேங்க்யூ டேட், தேங்க்யூ. எங்கே விட்டேன்? இந்த ட்ரீட்மெண்ட் வந்து உண்மையிலே இது வந்து ரொம்ப லங்ஸுங்கெலாம் ரொம்ப நல்லது. ஆமாம், ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து இந்த கப்ஸ் எல்லாம் வந்து முதுகில் வச்சு எடுக்கிறாங்க. அப்படி தான்
இப்போ முதுகில் என்ன இருக்குது லங்ஸு. லங்ஸ்னால் வந்து முதுகில் இல்லை, லங்ஸ் வந்து முதுகு கொட்டி இருக்கேன். ஆமாம் முதுகு. ஏன்னா நிறைய பேர் முதுகில் குத்திருக்காங்க தெரியுமா? இப்போ மெமிக்ரி மட்டும் பாருங்களேன், மெமிக்ரி பாருங்கள், நான் நல்லா மெமிக்ரி பண்ணுவேன், மெமிக்ரி மட்டும் பாருங்கள். ஏய் நீ அழகாக இருக்கணும்னு நினைக்கல. டேய் அது மாதவன்டா. ஓ ஓ மாதவனா, இருக்கட்டும். என்ன இப்போ நாங்கள் வந்து தலை ஸ்டைலில் லவ் சொல்லுவோம். எப்படி எங்கே விட்டேன்? ரைட்டு. இப்போ வந்து லங்ஸ் வந்து முதுகுக்கு வந்து ஒட்டி தான் இருக்குது. ஆமாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி டாக்டர்லாம் செக் பண்ணுறப்ப உங்கள் ப்ரீதிங்கை செக் பண்ணும்போது டாக்டர் வந்து முதுகுலேயே வந்து ஸ்டெத் வச்சு பார்ப்பார் உங்கள் ப்ரீதிங்கை செக் பண்ணுறதுக்கு. எடே பிரச்சனை அதே தான். ஸோ அதனால் வந்து இது வந்து முதுகில் வைக்கிறப்போ லங்ஸ்க்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சளி காய்ச்சல்லாம் வரும்போது இந்த அப்படியே ஒரு மாதிரி சளியில் லங்ஸில் ஸ்டோர் ஆகி அப்படி ஒரு மாதிரி கன்ஜஷனாக அப்படி என்னது கான்ஸ்டிபேஷனா? கன்ஜஷன்ரா. கன்ஜஷன்னா வந்து சளிலாம் ஸ்டோர் ஆகி ஒரு மாதிரி லங்ஸில் ஸ்டோர் ஆகி ஒரு மாதிரி மூச்சு திணறிட்டு இருக்குல்ல, அதான் கன்ஜஷனு. ஆமாம். ஸோ இது வந்து இந்த கன்ஜஷனுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எப்போ வந்து சளி காய்ச்சல்லாம் வரும்போது சைட்லி இந்த ட்ரீட்மெண்ட்டையும் அப்படி சேர்த்து பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்படி லங்ஸுக்கெலாம் நல்லா அப்படி லங்ஸுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ நல்லா போய் நல்லா அப்படி உங்களுக்கு அந்த சளிலாம் ஈஸியாக கிளியர் ஆகி கன்ஜஷன்லாம் கிளியர் ஆகி அப்படி ப்ரீத்திங்லாம் அப்படி செம ஃப்ரீயாக. ஆமாம், அந்தளவுக்கு பிளட் ஃப்ளோ வேறு மாதிரி இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து பிளட் ஃப்ளோவில் தான் இருக்குது போலே. எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து பிளட் ஃப்ளோ தான் நிறைய பிளட் ஃப்ளோ தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது போலே. அப்படி ஃப்ளோ. இந்த ஃப்ளோ அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே வந்து ரைட்ரா. ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், நிறைய மீம் பேஜ்லாம் பார்த்துருக்கேன். அது வந்து கோ வித் த ஃப்ளோ அப்படிங்குவாங்க. எப்படிங்க ஏதாவது ஒரு பிடிச்ச விஷயம் ஏதாவது நினச்ச விஷயம் நடந்தால் தானே நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரே ஃப்ளோவில் எப்படி ஃப்ளோலே போகிறது? பட் என்ன சொல்ல வரணும், எப்பா சாமி போதும்பா போதும் ப்ளீஸ் போதும். ஓகே சரி, எங்கே விட்டேன்? அது வந்து ஸோ இந்த முதுகில் வந்து அப்படி இந்த பல்ப்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கும்போது லங்ஸுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அந்தளவுக்கு லங்ஸ் நல்ல பிளட் ஃப்ளோ நல்ல சூப்பராக போய் லங்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருப்பாப்புல. அவராக ஹாப்பியாக இருக்கட்டும், என்ன பண்ணுறது. பட் எந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே அந்த ட்ரீட்மெண்ட் பெனிஃபிட்னா வந்து இப்போ லங்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் லைக் ஆஸ்துமாவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல பெனிஃபிட் பண்ணுமா. ஆமாம், நல்ல குணமாகிறது நல்ல ஹெல்ப் பண்ணுமா. அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் போல. போகிற போக்கு பார்த்தா லங்ஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் போக வேண்டாம் போலையா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே. பட் இதை நான் வந்து இந்த லங்கை பற்றி பேசும்போது வந்து நான் சின்ன வயசில் ஒரு லங் ஹாஸ்பிட்டல் ஒரு ரெஸ்பிரேட்டரி ஹாஸ்பிட்டல் போவேன், அதான் ஞாபகம் வருது. ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டி செக்அப் பண்ணும்போது டாக்டர் வந்து வெயிட் செக் பண்ண சொல்லுவார். அது வந்து லைட்டாக கொஞ்சம் மனப்பதட்டமாக இருக்கேன். ஆமாம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி என் வெயிட்டை பார்க்கும்போது எங்கள் அம்மா அப்படி ஒரு அவதாரம் எடுப்பாங்க பாருங்கள், அது வந்து உண்மையிலேயே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதான் லைட்டாக மைண்டுக்கு வந்து போகுது. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டார்ட் போகலாம். ஓகே, 5th பெனிஃபிட். ஆமாம், ஃபிஃப்த் டேய் தாத்தே தாய் ப்ரோ. தாத்தே தாய் என்னது தாத்தே தாயா அப்படின்னா தெரியாது. தாத்தே தாய் ப்ரோ, தாத்தே தாய். இப்போ சொல்கிறேன், ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, ஐ எக்ஸ்பிளைன். இப்போ எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாராவது வந்து உங்ககிட்ட வந்து ஹாய் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு அவங்கள்ட்ட பேச விரும்பல, லைட்டாக அப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படி தாத்தே தாய் ப்ரோ தாத்தே தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆமாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது வந்து ஏன்டா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட தாத்தே தாய் ப்ரோ தாத்தே தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். எப்படி ஸோ ஹாய் எப்படி இருக்க, ஏன்டா எப்படி இருக்க, எதுக்குனாலும் தாத்தே தாய் ப்ரோ தாத்தே தாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி ஹாய் எப்படி இருக்க, இந்த ஹாய் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ஒரு அற்புதமான வாக்கியம். எப்படி ஆமாம், ஒரு அற்புதமான வாக்கியம் சார். அது வந்து அந்த வாக்கியம் வந்து எனக்கு அந்த வாக்கியத்தை வச்சுன்னா நண்பா வாங்க தாத்தே தாய் ப்ரோ தாத்தே தாய். எங்கே விட்டேன்? ஃபிஃப்த்து ஃபேக்ட்டு. ஆமாம், ஃபிஃப்த்து ஃபேக்ட்டு. இது வந்து ஒன் லாஸ்ட் டிமெரிட். ஆமாம், டிமெரிட். இவ்வளோ நேரம் வந்து மெரிச்சு நன்மைகள், இப்போ வந்து தீமைகள், ஒரே ஒரு தீமைகள் தான் இருக்குது. அது மட்டும் பார்த்தா என்னென்ன எப்படின்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வைங்களேன், ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவர் முதுகில் பல்பெலாம் வச்சுட்டாரு. வச்சு முடிச்சுட்டு டக்குன்னு அவர் வந்து தம்பி சார் தருங்க நான் போய் இப்படி டீ சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போனான்னு வைங்களேன், அவ்வளோதான், அப்படி பஸ்பமாயிடும். ஆமாம், அப்படி பல்ப் வச்சு இடம்லாம் அப்படி எரிஞ்சிடும். இருந்தாலும் அவரையும் டீ குடிக்க போகிறாரு. இந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து சைனாவில் தான் வந்து பெருசாக ப்ராப்ளமாக நடந்து வந்துட்டுருக்கு. ஒருவேளை போவா டீ குடிக்க போவாரோ? இருக்கும். இருந்தாலும் அவர் ஏன்டா ஐயர் மாதிரி சிரிக்க போகிறாரு? ஏய் நீ இன்னும் போலையா இன்னும் தக்காளி.
பல்பு வச்ச இடம்லாம் அப்படி எரிஞ்சிடும். அப்படி எரியலனாலுமே வந்து பல்பு வச்ச இடம்லாம் அப்படியே டார்க் சர்க்கிள்ஸாக வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா நான்லாம் சும்மாவே தீ கலரு இல்லை கூட கொஞ்சம் தீயை வச்சு அப்படி தீயாகவே மாறிடுவேன் அப்படியே அப்படியே. ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும் மனசிலாயா? ஓகே மனசிலாயா? அவ்வளோதான். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு சூட்சமே இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் இவ்வளோ நேரம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு நல்லது இதுக்கு நல்லதுன்னு. எல்லாத்துக்கும் நல்லது தான். ஆனால் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் லைக் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பண்ணணும் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு. அதை பண்ணிவிட்டு இதையும் அப்படி ஆட் ஆன் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்படி ஸ்மூத்தாக அப்படி ஜாலியாக இருக்கும் அப்படி. அப்புறம் ஏன்டா இவ்வளோ நேரம் உலகி தள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு கேட்குது. ஐ கேன் ஹியர் இட் த்ரூ மை ஃபோன். ஐ கேன் ஹியர் இட். உளறல்னால் சாதாரண உளறல் இல்லை, வெறித்தனமான உளறல். எப்படி ஆனால் இன்னும் இவ்வளோ தூரம் நான் உளறது இன்னும் கேட்டுட்ருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஒரு மன உறுதியும் பொறுமையும் இருக்குது. ஸோ தட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ரியலி அப்ரிஷியேட்டபிள். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, ரொம்ப தூரத்துக்கு போவீங்க. ஆமாம், தட் ஐ கேன் டெஃபினெட்லி சே. ஏன்னா இந்த கண்டென்ட்லாம் எடுக்கும்போது 3வது ஃபேக்ட் தாண்டுவாகணும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டிங்கன்னா யூ ரியலி கிரேட். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கலாம்.